அதை ஒட்டி எங்களது போராட்டத்தினுடைய முதல் வெற்றியாக இவ்வளவு நாள் அறிக்கை கொடுக்காமல் இந்த ஓய்வூதிய குழு எங்களது போராட்டத்துக்கு மறுநாள் 30/12/2025 அன்று அந்த ஓய்வூதியம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்தது என்பதை நான் இந்த இடத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இதன் பிறகு மாண்புமிகு இந்த குழுவிற்கு தலைமையாக இருந்த மரியாதைக்குரிய பொதுப்பணி, நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள் தலைமையில் ஒரு குழு போடப்பட்டு ஏறக்குறைய 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். மீண்டும் 4வது முறையாக பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் கூட மாண்புமிகு பொதுப்பணி, நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சரும் மாண்புமிகு நிதி மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சரும் கலந்து கொண்டார்கள். நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருச்சி சென்ற காரணத்தினால் அவரே இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதாக முடிவெடுத்திருந்தார்கள். அவர்கள் திருச்சி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட புரோகிராமுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்த காரணத்தினால் என் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உங்களை அழைத்து பேசுவார்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் சரியாக 2ஆம் தேதி 2/1/2026 அன்று 11 மணிக்கு மிகப்பெரிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மிகப்பெரிய கூட்டமைப்பான போட்டாஜியோவை 11 மணிக்கு அழைத்து பேசியிருந்தார்கள். அதுக்கு அடுத்ததாக மற்ற சங்கங்களை அழைத்து பேசினார்கள். இதில் பல்வேறு கோரிக்கைகளை சொன்னார்கள். இன்னும் சொல்லப்போனால் நாளை 3/1/2026 அன்று நிச்சயமாக ஓய்வூதியம் தொடர்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்வார்கள் என்று சொன்னார்கள்.